அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல நிறைய கொஸ்டின்ஸ் புக்ல இருந்து வெளியே கேட்டிருந்தாலும் சில கேள்விகள் புக்கு உள்ளக்குள்ள இருந்து கேட்டிருக்காங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 கொஸ்டின் பக்கத்துல புக்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க. மற்ற கொஸ்டின்ஸ் எல்லாம் நிறைய கேள்விகள் இந்த ஒரு புக்கு தமிழ் அகர முதலி தொகுப்பாசிரியர் மு சண்முகம் பிள்ளை. இதை தாண்டி நான் உங்களுக்கு போர்டில் எடுத்து நான் காமிச்சிருப்பேன். நிறைய புக்ஸ் பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் த சிலபஸ் தான். அவுட் ஆஃப் த சிலபஸ்ன்னு சொல்ல முடியாது, அவுட் ஆஃப் த ஸ்கூல் புக் தான். ஸோ குறிப்பா பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு அந்த பிக்சரோடயே போட்டிருப்பேன். இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் த சிலபஸ் சொல்லிட்டு. சரி, இப்ப நம்ம பார்க்க போறது ரொம்ப சிம்பிள். ஸ்கூல் புக்ல இருந்தெல்லாம் என்னென்ன வந்திருக்கு அப்படிங்கறதான் பார்க்க போறோம். ரைட், அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மரபு தொடர் ரகர வரிசை அந்த புக்கா இருக்கட்டும், அதே நேரத்துல ஆட்சி சொல்லகராதியா இருக்கட்டும், A to Zன்னு ஒரு புக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மயங்கொலி சொல்லகராதி இந்த புத்தகங்கள் எல்லாம் சொல்லலாம். தமிழ் வளம், அதாவது இளங்குமரனாருடைய 4வது புக்கு தமிழ் வளம் அந்த புக்கா இருக்கட்டும். அதுக்கப்புறம் இந்த ஒல் அப்படிங்கிற வேர் சொல்ல பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய புக்கா இருக்கட்டும். இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ சில கொஸ்டின்ஸ் எல்லாம் இந்த புக்ல இருந்து எடுத்திருக்காங்க, சில கொஸ்டின் நம்ம ஸ்கூல் புக்ல இருந்து எடுத்திருக்காங்க. அதுக்கு சான்று பாத்தீங்கன்னா நம்மளுடைய பழைய ஓல்டு புக்ல இருந்து சில கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. பின்வரும் சந்திப்பிழையற்ற தொடரை தேர்க. இங்க பாத்தீங்கன்னா சந்திப்பிழை அதாவது பிழை இல்லாதன்னு கேட்டிருக்காங்க. அங்கு கேட்டேன் அப்படிங்கிறது மட்டும் தான் ரைட்டு. அங்கு இங்கு எங்கு அப்படி இப்படி எப்படி அந்த இந்த எந்த இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா சுட்டு வினா சொற்களை அடுத்து, இதெல்லாம் சுட்டு வினா சொற்கள். இதுக்கு அடுத்து கண்டிப்பாக வல்லினம் மிகும். ஸோ அதை பேஸ் பண்ணி ஸ்கூல் புக்ல இருக்கிறத அப்படியே கொடுத்துருக்காங்க. ஆனா அந்த ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்க. அங்கு கேட்டேன் அப்படின்னா இங்க அந்த கோவில், அங்கு சென்றான், எங்கு போனான் அப்படிங்கிறதுல எல்லாம் வல்லினம் மிகுது. அதுக்கு இதையான கோவில்னா இக்கு வருது, சென்றான்னா இச்சு வருது, போனான்னா இப்பு வருது. அந்த மாதிரிதான் கேட்டேனுக்கு இக்கு வரும். அடுத்த கேள்வி பாருங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா வெளியே இருந்து வேற ஏதோ ஒரு புக்ல இருந்து எடுத்ததுதான். அந்த ஆல்ரெடி ரெஃபர் பண்ணல, அந்த புக்கெல்லாம் நீங்க பார்க்கலாம். அடுத்தது ஒளி மரபை கண்டறிக. இதுவும் ஸ்கூல் புக்ல இருக்குன்னு நல்லா எனக்கு தெரியுது. ஆனா எந்த புக்குன்னு சர்ச் பண்றோம், எனக்கு கிடைக்கல. உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. இந்த புல் அப்படிங்கிறது நரலும் அப்படிங்கிறதுல வரும். ஒளி மரபை கண்டறிக புக்கு தான், திருக்குறள்ல இருந்து இது எடுத்திருக்காங்க, அது மட்டும் நல்லா தெரியுது. ரைட், அடுத்தது இந்த அட்வான்ஸா இருக்கட்டும், இந்த வார்த்தை எல்லாம் பாத்தீங்கன்னா தமிழ் வெர்ச்சுவல் அகாடமியில நம்ம டைப் பண்ணாலே இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்துடும். ரைட், அடுத்தது இந்த ஓமையால் குறிக்கப்படுவதும் பல இடங்கள்ல நம்ம பார்த்துருப்போம். ஓகேங்களா, அடியற்ற மரம் போல் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு சோழி அப்படின்னு சொன்ன மாதிரி. இந்த கொஸ்டினை பார்த்துட்டு எல்லாருமே அப்படிதான் ஆயிருப்பீங்க. வீழ்தல், வீழ்த்தி விட்டார்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ரைட், அடுத்தது இந்த உகிர் அப்படின்னா பாருங்க. இதுவும் பாத்தீங்கன்னா பழைய புக்ல 2 இடத்துல கொடுத்துருப்பாங்க. அதுல ஒரு வார்த்தை வல்லுகிர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வல் குட்டல் உகிர். ஸோ அப்ப வன்மையான உகிர் அப்படின்னு சொல்லலாம், கூர்மையான நகம் அப்படின்னு வரும். ஸோ அப்போ உகிர்னாலே உசுறு, நகம், நகத்துல பட்டுச்சுன்னா உசுறு போயிடுச்சுடா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உகிர் சுற்றின் மேல் உலக்கை விழுந்தார் போல், உலக்கையில குத்திட்டு இருக்கும்போது கீழே அப்படி தள்ளி விடுவாங்கல்ல. ஸோ அப்ப அவங்களுடைய நகத்துல பாத்தீங்கன்னா விழுந்தா அவங்க எப்படி பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்ல பெயின்ல இருப்பாங்களோ அதை பத்தி சொல்றாங்க. இது ஒரு உவமையாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம். குறளுக்கு நிறைய இடத்துல யூஸ் ஆயிருக்கு. அடுத்தது பாருங்க, 8ஆம் வகுப்பு புக்ல, புது புக்ல கொடுத்திருப்பாங்க. கடைசங்க காலத்தில் தமிழில் எழுதப்பட்ட எழுத்துக்களில் எழுத்துக்கள் அழைக்கப்பட்ட விதத்தை கண்டறின்னு கொடுத்திருக்காங்க. கண்ணெழுத்துக்கள், இது சிலப்பதிகாரத்துல இருந்து கொடுத்திருப்பாங்க. அடுத்தது ஏலாதியில் இடம்பெறாத மருந்து பொருள். இது நீங்க ஓல்டு 10th புக்கா இருக்கட்டும், இல்ல ஏலாதி பத்தி தெரிஞ்சிருந்தாலே, இப்ப குறிப்பா திருகடுகம், அதன் பிறகு பாத்தீங்கன்னா ஏலாதி, தென் பாத்தீங்கன்னா சிறுபஞ்ச மூலம், இது இந்த 3மே பாத்தீங்கன்னா மருந்து பொருட்களால் ஆன சில விஷயம். ஸோ அப்ப அதை பேஸ் பண்ணி பாடல்கள் பாத்தீங்கன்னா சில அறிவுரைகள் சொல்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்படிதான் இது இந்த 3மே பாத்தீங்கன்னா மேட்சிங்ல இருக்கும். ஸோ இதுல ஏலாதி பாத்தீங்கன்னா இந்த கண்டங்கத்திரி வரவே வராது. ஏலம், லவங்கம், திருநாவற்பூ, சுக்கு, மிளகு, திப்பிலி, இந்த பொருட்கள் எல்லாம் ஆனதுதான் இந்த ஏலாதின்னு சொல்றாங்க. திருகடுகம்னா சுக்கு, மிளகு, திப்பிலி தான் வரும். ஸோ இப்ப இது பாத்தீங்கன்னா பழைய புக்ல கொடுத்துருக்காங்க. புதரில் விதைத்த விதை அப்படிங்கிறதுல தூற்றின் கண் தூவிய வித்து, இந்த பாடல் வரி கரெக்டா கொடுத்துருக்காங்க பாருங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இது ஒல் அப்படிங்கிற வேர்ச்சொல் வந்திருக்க ஆன்சரா. ஓலக்கம், இது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணதுதான்.
ஏதோ ஒரு ஓலைச்சுவடி புக்ல இருந்து நமக்கு கொடுத்த மாதிரி நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம். ஸோ அது அந்த ஸ்கிரீன்ஷாட்டும் நான் பல இடத்துல நான் உங்களுக்கு வச்சிருக்கேன். ஸோ ஒரே ஒரு இந்த பழைய பிளாக் அண்ட் ஒயிட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்கும், மஞ்சள் கலர் அடிச்சு ஒரு புக் இருக்கும். அது நான் உங்களுக்கு ஆல்ரெடி வேற வீடியோலலாம் நான் சொல்லியிருக்கேன். ரைட். அடுத்தது இந்தும் அணிகம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் அகரம் முதலி தமிழ் அகர முதலி சண்முகம் பிள்ளையோடைய புக்ல இருந்து தான் இதுவும் எடுத்திருக்கிறாங்க. ஆனா நிறைய வாசிக்கிற மாதிரி இருக்கும். 6th புக்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த வினா எழுத்துக்கள் எனப்படுவது என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுல இடவினா மட்டும் வந்திருக்காது. ஸோ அப்ப சில நேரங்கள்ல இது தவறுன்னு சொல்றாங்க. இந்த இடவினா எழுத்துக்கள் என குறிக்கலாம் அப்படிங்கிறது தவறுன்னு சொல்லுகிறார்கள் சிலர். ஆனா எனக்கு தெரிஞ்சு இது ரெண்டுமே ரைட்டு மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ இடவினா வரவே வராதுன்னு ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா வாதம் வைக்கிறாங்க. பிசி அபிஷியல் ஆன்சருக்கு வரும்போது தான் தெரியும். இது 6th புக்ல கொடுத்துருப்பாங்க. இந்த கூற்று வந்து அப்படியே 6th புக்ல இருக்கும். இது இன்னொரு கொஸ்டின்லயும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ரைட். அடுத்தது பழைய ஓல்டு 9th ஸ்டாண்டர்ட் தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா மலை அப்படின்னா வெற்பு சிலம்பு பொறுப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது புக்ல இருந்து நேரடியாகவே வந்ததுதான். அடுத்தது இங்க பாருங்க 18வது கேள்வி, நிலவோ காய்ந்தது. இது நான் உங்களுக்கு நன்னூல்ல இருந்து எடுத்து கொடுத்துருப்பேன். ஸ்கூல் புக்லயே 9th புக்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஓ ஏ தான் மட்டு ஆவது கூட ஆ அம் இது எல்லாமே இடைச்சொல். ஸோ இப்ப இதுல வந்து நிலவோ ஓ அப்படிங்கிறது வந்திருக்கு. அம்ம அழைத்தனர் கடி இதெல்லாம் வராது. அடுத்தது பாருங்க, பண்பனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். இதுவும் ஸ்கூல் புக்ல பாடல்ல கொடுத்துருப்பாங்க. ரைட். பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் 8th புக்ல இருக்கும்பா, புது புக் தான். அந்த புக்ல 8th புக்ல இருக்கும், ஓல்டு புக் நினைக்கிறேன். ஸோ அதுல அப்படியே தெளிவா கொடுத்துருப்பாங்க. அதை எடுத்து பாருங்க, உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஸ்கூல் புக்ல வருதா. அடுத்தது பாருங்க, கடுகு சிரித்தாலும் காரம் குறையாதுன்னு சொல்லுவாங்க. அப்ப சின்னதா இருந்தாலும் அதை வந்து லேஸ்ல எடுத்துக்காத, குறைத்து மதிப்பிடாதே அப்படின்னு சொல்றதுதான் வரும். இது நான் வந்து உங்களுக்கு வேற ஒரு புக்கு நான் வந்து காமிச்சிருப்பேன். இந்த 3 வந்து ஹைலைட் பண்ண மாதிரி இருந்திருக்கும். ஸோ உதாரணத்துக்கு வந்து நான் அகைன் உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் காமிக்கிறேன். சிலர் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவீங்க, இந்த புக்கு தான். இந்த புக்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, கடன் கழிதல், கச்சை கட்டுதல் இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ரைட். கடை விரித்தாள் அப்படின்னு சொல்லி இருக்குல்ல, இதெல்லாம் இங்க இருக்கு பாருங்க, ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதேதான். அடுத்தது 7th புது புக்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க 22வது கொஸ்டின் கொடுத்துருக்காங்களா, அப்படியே இருக்கும். தமிழக அரசியல் வானில் கவ்வி இருந்த காரிருளை அகற்ற வந்த ஒளி கதிராகிய காகிதம் இல்ல பத்தி யார் சொன்னா அப்படின்னு கேட்டா பேரறிஞர் அண்ணா. ஸோ அதே மாதிரி இவர் வந்து பாத்தீங்கன்னா நல்ல உத்தமமான மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு தந்தை பெரியார் சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி இந்த ரெண்டுமே பாருங்க 22, 23 ரெண்டுமே ஸ்கூல் புக் தான். டி கே சிதம்பரனார் தொடர்பில்லாதன்னு கேட்டிருக்காங்க. 7th நியூ புக்ல டேர்ம் 1ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க டிகேசி பத்தி. இவர் வந்து ஒரு வழக்கறிஞர், தமிழ் எழுத்தாளர், திறன் ஆய்வாளர். ஆனா இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேராசிரியர்னு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் கிடையாது. அதே மாதிரி ரசிகமணி அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் வந்து நம்ம குரூப் 4ல இடம்பெற்றிருக்கும். ரசிகமணினா இவருக்கு இன்னொரு பேரு, சிறப்பு பெயர், சிறப்பிக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்ப ரசிகமணி தான் வந்து இதே ஒளி எழுதியிருக்காரு. மேட்ச்ல ஒரு இடத்துல வந்திருக்கும். ரைட். வளர்தமிழ் ஆர்வலர், குற்றால முனிவர், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கொஸ்டின்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. பிழையான தொடரை கண்டறிக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு பிழை இல்லைங்க, 2 பிழை இருந்திருக்கும். அப்படியே புக்ல இருந்துதான் அப்படியே வெட்டி ஒட்டி இருக்காங்க, கட் பேஸ்ட் தான். அடுத்த கேள்வி பாருங்க, இதெல்லாம் வந்து நீங்க ஈஸியா காப்பு செங்கீரை இதெல்லாம் வந்து அகர வரிசை ஈஸியா பண்ணிடலாம். இங்க பாருங்க, கூற்று காரணம் பிழை திருத்தம். ஓர் அணில் அப்படிதான் வரணும், மரத்தில் ஏறியது. இங்க ஒரு அணில்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டா உயிரெழுத்துக்கு முன்னாடி ஒரு வரக்கூடாது, ஓர் தான் வரணும். ஸோ ஓர் ஒரு ஆகிய 2 சொற்களை பயன்படுத்துகிறேன். உயிரெழுத்து தொடங்கும் போது ஓர் அப்படிங்கிற சொல்லும், அதே மாதிரி உயிர்மை எழுத்து தொடங்கும் முன் ஒரு அப்படிங்கிற சொல்லும் இருக்கணும். நான் மன்னன், அரசன் இப்படி 2 தான் வந்திருக்கு. அரசன் அப்படின்னு சொல்லும் போது ஓர் அரசன், அப்ப மன்னன் சொல்லும் போது ஒரு அப்படிங்கிறது தான் வரும். ஸோ இது ஈஸியானது தான், இதை பார்த்தே நீங்க வந்து சொல்லிடலாம். அடுத்தது இதுல வந்து ஸ்கூல் புக்ல ஒரு சில இடத்துல கொடுத்துருப்பாங்க. கோவைன்புதூர் கோவை, அதே மாதிரி சோழநாடு சோநாடு, இந்த 2 வச்சு உங்களால் அடிச்சிடலாம். ஸோ இது வந்து இன்டைரக்ட்லி ஸ்கூல் புக் தான். பூமி சுழல்கிறது இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் புக் சொல்லலாம். ஆனா பிழையற்ற நிகழ்கால தொடரை கண்டறிக கான்செப்ட் ஓரியன்டா இது ஸ்கூல் புக் தான். பட் இருந்த போதிலும் வந்து இது டைரக்டா இல்ல. இது வெட்டிரன் நியூஸ் பேப்பர்ல இருந்து சில கலை சொற்கள்ல இருந்து எடுத்ததுதான். கிளேசியரும் ஸ்கூல் புக்ல ஜிஎஸ்ல நீங்க பார்க்கலாம், அதுல இருந்து எடுத்தது.
இந்த கால் ரெக்கார்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் வெர்ச்சுவல் அகாடமில இருந்து எடுத்ததுதான். அடோரிங்கும் அதே தான், வெர்ச்சுவல் அகாடமில இருந்து எடுத்தது. இந்த இது பாருங்க, அழிவில்லாத சிறந்த செல்வம் கல்வியே 7th புக் பேக்ல தெளிவா கொடுத்திருப்பாங்க. கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை. ஓகேங்களா? சோ இது பாத்தீங்கன்னா இருக்குலே அழிவில்லாத செல்வம் ஒருவருக்கு என்னன்னு கேட்டா கல்வி தான். மற்ற அதை தாண்டி வேற எதுவும் இல்லைன்னு சொல்ல வர்றாங்க. ஸோ அப்ப சரி வரும் ஏ. ஆர் வந்து பாத்தீங்கன்னா தவறு தான் வரும். ஏன்னா வேறு உண்டுன்னு கொடுத்துருக்காங்க, வேறு இல்லவே இல்லை. அதே மாதிரி 7th புக்ல இங்க பாருங்க, சரியான சொற்றொடரை தேர்வு செய்க. தாம் கற்றவற்றை கற்றவர் முன் தெளிவாக சொல்ல வல்லவர் யார் அப்படின்னு கேட்டா கற்று அதாவது லேர்ன் பண்ணவங்களே பெஸ்டானவங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு பெரிய சபை இருக்கு, அந்த சபையோர் முன் முந்தி இருக்க வேண்டும். ஸோ அதுதான் இந்த திருக்குறள்ல வந்து பாத்தீங்கன்னா அவை அஞ்சாமை அப்படிங்கிறதுல காரிருள் கற்றார் எனப்படுவர் கற்றார் முன் கற்ற செல சொல்லுவார். இதுதான் வந்து வரும். தாம் கற்றவர், அந்த கீழே பொருளை கொடுத்துருக்காங்க பாருங்க. தாம் கற்றவற்றை கற்றவர் முன் தெளிவாக சொல்ல வல்லவர் கற்றவருள் மிகவும் கற்றவராக மதிக்கப்படுவர். இப்ப ஒரு சிலருக்கெல்லாம் வந்து சொல்றதுக்கு வராது, ஆனா அவங்க தே ஆர் ரொம்ப ஹைலி பிரெயினியா இருப்பாங்க. பட் யாரு சொல்ல வர்றாங்களோ, கரெக்டா கம்யூனிகேட் பண்ண வர்றாங்களோ அவங்க தான் கத்துக்கிட்டவங்களே த பெஸ்ட்னு இந்த திருக்குறள் சொல்லுது. ஸோ அதுதான் இங்கேயே 37வதுல கொடுத்துருக்காங்க. தகுதியான் வென்று விடல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, இதுவும் வந்து எங்கேயோ பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம், பட் ஆனால் எனக்கு கிடைக்கல. தகுதியான் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேஷ் அடிபட்டு உள்ளது, எங்கேயோ புக்ல பார்த்துருக்கேன்னு ஞாபகம். நிறைய தேடி தேடி தலைவலி வந்ததுதான் மிச்சம், ஆனால் எனக்கு கிடைக்கல. உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா சொல்லுங்க. நான் பார்த்ததுல ஒரு ஸ்டூடெண்ட் எனக்கு அனுப்பிச்சதுதான் கீழே வந்து கொடுத்துருக்கோம். 9th ஸ்டாண்டர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்று விடல். இது வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எனக்கு அனுப்பிச்சது. சார் இந்த புக்ல 9th புக்ல வந்து இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய இடத்துல தேடி பார்த்தேன், எனக்கு கிடைக்கவே இல்லை. பயங்கரமா தலைவலி வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்களும் ஏதாவது ஒரு சில கொஸ்டின்ஸை பார்த்து உங்களுக்கு கிடைச்சிருந்துச்சுன்னா எனக்கு சென்ட் பண்ணுங்க. ரைட். ஸோ அப்போ இங்க பாருங்க, தகுதியான்னா பொறுமையால் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுதான் ஆன்சர், 9th புக்ல இருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்க, கூற்று காரணம். இது வந்து 6th புக்ல வந்து இருக்குப்பா, ஆனா கான்செப்ட் தான். மெய்யெழுத்துக்களை போலவே உயிரெழுத்துக்கள்லையுமே இன எழுத்துக்கள் உண்டுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதை அடுத்த பேஜ்ல நான் கொடுத்துருப்பேன். இங்க பாருங்க, மெய்யெழுத்துக்களை போலவே உயிரெழுத்துக்கள்லையும் இன எழுத்துக்கள் உண்டு. 6th ஸ்டாண்டர்ட் புக்ல கொடுத்துருப்பாங்க. குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் ரெண்டுமே இணைய எழுத்து. குறில் எழுத்து இல்லாத ஐ எழுத்துக்கு ஈ இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஔ எழுத்துக்கு ஊ அப்படின்னு இருக்கும். ஸோ இதுவும் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இன்னொரு கொஸ்டின்ஸுக்கும் இது வந்து ஹெல்ப் ஆகும் உங்களுக்கு. ஸோ அப்போ இந்த கொஸ்டின் 6th வந்துருச்சா? இது பாருங்க, மறுப்பு, விறகு, மருகன், சீரடி, இது எல்லாமே வந்து இதே புக்கு தான். சேம் இந்த அகர முதலி சண்முகம் பிள்ளையோடைய புக்ல இருந்துதான் வந்து இந்த சீரடினா என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சீரடினா திரியடி, அப்படியே புக்ல அப்படியே டிட்டோவா கொடுக்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி கனகம், கனகம், மாணி, மாணி, இதுவும் அதே புக்ல இருந்துதான் இருந்திருக்கும். அடுத்தது அரைப்புள்ளி அமையும் இடங்கள். இது பழைய ஓல்டு 7th புக்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, அரைப்புள்ளின்னு கொடுத்துருப்பாங்க. ஓர் எழுவாய் வினைமுற்றுகளை, அதாவது பல பயனிலைகளை கொண்டு முடியும் பொழுது ஒவ்வொரு பயனிலைக்கும் பின்னர் அரைப்புள்ளி இடுதல் வேண்டும். ஸோ அப்ப அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க, எடுத்துக்காட்டு. சிந்தனை செல்வன் நன்றாக படித்தான், ஒரு அரைப்புள்ளி இருக்கா. முதல் மதிப்பெண் பெற்றான், அரைப்புள்ளி இருக்கா. பரிசு கிடைத்தது, இங்க பரிசு கிடைத்தது அப்படிங்கிறது மட்டும் இங்க பாருங்க, பரிசு பெற்றார் அப்படின்னு இருக்கு. இப்ப கபிலர் பாரியை கண்டார், ஒரு அரைப்புள்ளி. புகழ்ந்து பாடினார், அரைப்புள்ளி. பரிசு பெற்றார். இப்ப கபிலர் என்ற ஒரு எழுவாய் பல பயனிலையை கொண்டு முடிந்துள்ளன. ஸோ ரெண்டுமே ரைட்டு தான், சரியா தான் இருக்கு. புக்ல இருந்து நேரடியா இல்லைன்னா கூட ஆல்மோஸ்ட் ஒரு 50% புக்ல இருந்து வந்திருக்குன்னு சொல்லலாம். நம்ம கான்செப்ட் தான், கான்செப்ட் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடும். ரைட். அடுத்தது விசுவல் ஸ்கேனர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தமிழ் வெர்ச்சுவல் அகாடமில இருந்து வந்திருக்கும். இந்த ஆங்கரேஜ் அப்படிங்கிறதும் சேம் தான், அதுல இருந்து கிடைச்சிருக்கும். அடுத்தது பாருங்க, வேலை பிசகுன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நான் புக்ல தேடினேன், எனக்கு கிடைக்கவே இல்லை. உங்களுக்கு ஏதாவது புக் இருந்துச்சுன்னா சொல்லுங்க எனக்கு. ரைட். இந்த 46வது புக்கு இதுவும் வந்து எனக்கு கிடைக்கவே இல்லைப்பா, நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரகிள் பண்ணிட்டேன். ரைட். அடுத்தது ஊவே சுவாமி எப்படி கிடைக்கும் புக்ல இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு சொல்லாதீங்க,
ட்ரை பண்ணுங்க. மேபி எங்கேயாவது ஒரு இருந்துச்சுன்னா வர்ற குரூப் 2க்கு இது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரைட். கூற்று காரணம் இது வந்து ஊவேசா பத்தி கொடுத்துருப்பாங்க. நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், பழைய 6ஆம் வகுப்பு ஓல்டு புக்ல வந்து பார்த்தீங்கன்னா இது பத்தி அப்படியே டிட்டோவா கொடுத்துருப்பாங்க. நான் இங்க இருக்கு பாருங்க, ஊவேசா பத்தி இருக்கிறது இங்க, ஊவேசா பத்தி இங்க இருக்கு பாருங்க. 48வது கொஸ்டின் 48. இதுல ஊவேசா பத்தி அப்படியே நம்ம பழைய புக்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுல இருந்தா எடுத்திருக்காங்க. 48. அதே மாதிரி இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா இந்தியாவில் பேசப்படும் மொழிகள், இந்த இதுல தவறானது மட்டும் தான் கேட்டிருக்காங்க. தவறான திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் ஹிராஸ் பார்திரியார்னு கொடுத்துருக்காங்கல்ல, அதான் கிடையாது. இது டிஎன்பிஎஸ்சில ரிப்பீட் கொஸ்டின். இதை முத சொன்னது யாருன்னா குமரிலிட பட்டர். இங்க இருக்கு பாருங்க, குமரிலிட பட்டர்னு சொல்லியிருப்பாங்க முத சொன்னது. ஆனா ஹிராஸ் பாதிரியார் வந்து தமிழ்ல இருந்து தமிழா ட்ரமிழா இது திராவிடா, அப்படிதான் திராவிடம் அப்படிங்கிறது வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. ரைட். அதுக்கப்புறம் தான் அவர் வந்து அந்த வார்த்தையை வந்து கொண்டு வந்திருப்பாரு. ஸோ பாருங்க. ரைட். ஸோ இப்போ குமரிலிடப்பட்டாரா ஹிராஸ் பாதிரியாரா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தடவை நம்ம வந்து சண்டே போட்டிருப்போம். நிறைய பழைய கொஸ்டின்ஸ்லயும் இந்த ஹிராஸ் பாதிரியார் குமரிலிடப்பட்டர் அடிக்கடி கேட்டதுதான். அடுத்த கொஸ்டின், பாடும் பாடல். இது வந்து அப்படியே புக்ல 8th புக்ல டிட்டோவா இருக்கும். ஸோ இங்க வந்து என்ற சொற்கள் எந்த பெயரச்ச வகையை கண்டறிக அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. பாடும் பாடல் அப்படிங்கிறது இங்க கொடுத்துருக்காங்களா, பாடும் பாடல் எதிர்கால பெயரச்சம். இது நீங்க பெயரச்சம்னா என்னன்னு கான்செப்ட் படிச்சீங்கன்னா இது ஈஸியா அடிச்சிடலாம், புக்கு பார்க்கணும் கூட அவசியம் கிடையாது. ஸோ நட என்னும் வேர் சொல்லின் வழியே உயர்திணை, இதுவும் பாருங்க, இதுவும் ஸ்கூல் புக்ல இருக்கு, கான்செப்ட் வைஸ் இருக்கு. உயர்திணைன்னு சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா உயர்திணை வினையால் அணையும். இப்ப நடந்தது உயர்திணைய சொல்ல மாட்டோம். மாடு நடந்தது, நடப்பது நடப்பவையாக இருக்கட்டும், நடப்பது நடப்பவை, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உயர்திணை கிடையாது. இங்க நடந்தவன் மாணவன், ஓகேங்களா, குமரன் நடந்தவன், ஓகேங்களா, நடந்தவன் குமரன், நடந்தவள் கண்ணகி, வல் வந்திருக்கும். இங்க வன் ஆண் பால் கொடுத்துருக்காங்க, உயர்திணை தான் இது. சரி, அடுத்தது இங்க பாருங்க, வை அப்படிங்கிறது ஏவல். இது வந்து கொஞ்சம் மிஸ்டேக் இருக்குன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். இந்த ஏவல்னாலே கட்டளையில வர்றது, இங்க எங்கேயாவது கட்டளையில வந்திருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்க. வைத்து, வைத்தது, வைத்தால் எல்லாமே வினைமுற்று தான். ஒண்ணு வினையச்சம், வைத்து அப்படிங்கிறது வினையச்சம், வைத்தங்கிறது பெயரச்சம். இங்க ஏவல்ங்கிறது வரவே இல்லை. அடுத்தது தாரணி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பூமி உலகம். இது பல புக்ல பார்த்துருக்கோம், பட் ஆனா எனக்கு எக்ஸாக்டா கிடைக்கல. மீமிசை ஞாயிறு, இது வந்து நம்ம பல தடவை புக்ல படிச்சிருக்கோம். 10th ஓல்டு புக்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, மீமிசை என்னும் இரு சொற்களும் இணைந்து வந்து ஒரே பொருளை உணர்த்தியுள்ளது. ஸோ இது மீமிசை ஞாயிறு அப்படின்னே கொடுத்துருக்காங்க பாருங்க. எடுத்துக்காட்டு 2 அப்படின்னா என்ன அர்த்தம்னா மேற்பகுதி. இங்க ஆப்ஷன்ல மேல் பகுதின்னு கொடுத்துருக்காங்க, ரெண்டுமே ஒண்ணுதான். அடுத்தது இதுக்கும் எனக்கு கிடைக்கல, மேபி ஏதோ வேற ஏதாவது ஒரு இதுல இருந்து எடுத்து கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஓலைச்சுவடியில இருந்து எடுத்து கொடுத்துருப்பாங்க. அடுத்தது பிறவினை தொடர். இதுவும் நம்ம ஸ்கூல் புக்ல கான்செப்ட் தான். தன்வினை பிறவினை பார்த்தீங்கன்னாலே சொல்லிடலாம். அரசன் மாலை அணிவித்தான், இவ மற்றவங்களுக்கு இது பண்றாங்க, ஓகேங்களா. ஸோ அன்பு பாடல் பாடினான், கவின்மொழி திருக்குறள் கற்றால், இதெல்லாமே ஓதினார் கற்றால் பாடினார் எல்லாமே வந்து பிறவினை கிடையாது, இது மட்டும் தான் பிறவினை. இதுவும் கான்செப்ட் தான். அடுத்தது இது பக்கா கான்செப்ட், 2ஆம் வேற்றுமை. அப்ப ஒரு செய்வினையில இருந்து செயற்பாட்டு வினையாக மாற்றும் போது என்ன நடக்கும்னு சொல்லியிருப்பாங்க. அதுதான் இது கான்செப்ட் தெரிஞ்சா நீங்க அடிச்சிருப்பீங்க. தனிமரம் காடாதல் இல், இதுவும் வந்து இந்த பழமொழி வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ பார்த்த மாதிரி எனக்கு வந்து ஒரு ஞாபகம், ஆனா எனக்கு கிடைக்கவே இல்லப்பா. இந்த 58வது கேள்வி உங்களுக்கு கிடைக்கும்னா எனக்கு சொல்லுங்க. கிடைச்சிருக்கு சார், இந்த இடத்துல இருக்குன்னா சொல்லுங்க. அதுக்கு அடுத்து வந்து இங்க பாருங்க, இந்த குரல் உணர்த்தும் பழமொழியை கண்டறிக. இதுவும் எனக்கு கிடைக்கல. ரைட், எங்க இருக்குன்னு தெரியல. ஓகே, சரி. அடுத்தது தோழன் என்னும் பொருள் காமரேட். இதுக்கு போர்ச்சுகீசிய மொழி தான் ஆன்சர். இது எப்படி நான் வந்து எக்ஸாம் ஹால்ல உணர்ந்தேன் அப்படின்னு கேட்டா, இப்ப இந்த என்ன சொல்ல, கியூபா அப்படிங்கிற நாட்டுல இருந்தா காம்ரேட்ங்கிற வார்த்தையெல்லாம் பிரபல்யமாச்சு. அங்கதான் வந்து கம்யூனிச சித்தாந்தம் இந்த போர் முனையில தான் நிறைய பண்ணிட்டு இருப்பாங்க. குறிப்பா வந்து ஃபெடல் காஸ்ட்ரோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா ரொம்ப பெரிய லெவல்ல பேசிட்டு வந்தாங்க. ஸோ மைடியர் காம்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஒரு தனுஷ் படம் கூட வந்திருக்கும் காம்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கான அர்த்தம் என்னன்னா தோழன். அதை வச்சுதான் இப்ப இங்க இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா நிறைய தமிழ்நாட்டுல எல்லாம் தோழர் தோழர் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க கம்யூனிஸ்ட் கட்சியினர் எல்லாம். ஸோ இந்த வார்த்தை எங்க இருந்து வந்துச்சுன்னா பிரெஞ்சு புரட்சியின் போது வந்திருக்கும்.
ஆனா போர்ச்சுகீசிய மொழியில தான் இந்த வார்த்தையே இருக்கு. ஸோ இது வந்து தென் அமெரிக்க நாடு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் நான் வந்து கண்டுபிடிச்சேன். ஏன்னா அங்க வந்து ஸ்பானிஷ் அண்ட் போர்ச்சுகீஸ் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். சவுத் அமெரிக்காவில் நிறைய இடத்துல நீங்க வந்து பார்க்கலாம். ஸோ அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா கியூபா இந்த இடத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ப்ரெட் ஆயிருக்கும். இதை வச்சு நான் அடிச்சேன். அடுத்தது இந்த கொஸ்டின் வந்து ஒரு புக்னு சொல்ல முடியாது. நான் ஏற்கனவே டிகேசி பத்தி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்ல. ஸோ அதுல ரசிகமணி இதய ஒளி. ஸோ அப்ப இதுவும் வந்து பாத்தீங்கன்னா சரியா இல்ல, சரியான இணையை தான் கேட்டிருக்காங்க. ஸோ தாரா பாரதி அப்படின்னு சொல்லும் போது பாருங்க ஆசிய ஜோதி வராது. முடியரசன் இது எல்லாமே இங்க இங்க பாருங்க, இங்க தான் நான் ஆல்ரெடி இந்த இது கொடுத்துருக்கேன். அதுல இருந்து வரும் இதய ஒளினா ரசிகமணி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுல நீங்க படிச்சது வந்து பாத்தீங்கன்னா முடியரசன் வீரகாவியம் 6th புக்ல கொடுத்துருப்பாங்க. இந்த இது வந்து 7th புக்கு. அதே மாதிரி நீங்க 9th புக்ல பாத்தீங்கன்னா தாரா பாரதி பத்தி சொல்லியிருப்பாங்க. விரனொலி வெளிச்சங்கள் அப்படிங்கிறதுல நீங்க வந்து பார்க்கலாம். ஸோ அப்ப இதுவும் வந்து தப்பா கொடுத்துருவாங்க. கவிமணின்னு சொல்லும் போது ஆசிய ஜோதி. ஸோ அப்ப உங்களுக்கு கரெக்டா இருக்கிறது வந்து முடியரசன் தான். ஸோ ரெண்டு மட்டும் தான் சரி, ஆப்ஷன் ஏ. அடுத்தது விரித்து விரிந்தது விரித்தது. இது வந்து 9th புக்ல வந்து தெளிவா கொடுத்துருப்பாங்க. இங்க நான் வந்து கொடுத்துருக்கேன் பாருங்க. குவிந்து குவித்து சேர்ந்து, இதுல 9th புக்ல விரித்து விரிந்தது. மழை காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன, மயில் தோகை விரித்தது. ஸோ அப்ப இங்க அதை பேஸ் பண்ணி லைட்டா மாலை நேரத்தில் அல்லியின், இங்க பூ அப்படின்னு கொடுத்தது அல்லின்னு கொடுத்துட்டாங்க. மயில் தொகை விரித்தது அப்படியேதான் வருது. ஸோ ஈஸியா அடிச்சிருக்கலாம். அடுத்தது கலைக்கழகம். இது வந்து பாத்தீங்கன்னா ஏதோ நன்னூல் அப்படின்னு ஒரு புக்கு, பழைய புக்கு இருக்கும். அந்த புக்ல இருந்து எடுத்திருக்காங்க. நம்ம டெஸ்ட் பேட்ச்ல அந்த நான் அந்த புக்ல இருந்தெல்லாம் கொஸ்டின் வரும்னு நினைச்சு நான் ஒரு தடவை எடுத்தேன். ஸோ அது எக்ஸ்பெரிமெண்டலா பண்ணதுதான். உங்களுக்கு வேணும்னா அதையும் நான் காமிக்கிறேன். அது இந்த புக்கு தான். இந்த புக்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆசிரியர் வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர் பெருமக்கள் எடுத்த புக்கு இது. நேமுற்று இந்த மாதிரி எச்சம் இதுல இருந்தெல்லாம் கொடுத்துருப்பாங்க அவரு. இது இந்த புக்கு எழுதின, இந்த புக்கு தொகுத்தது இவங்க தான். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்தது இவங்க தான். இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கலைச்சொல்ல இருந்தெல்லாம் நம்ம கொஸ்டின் கொடுத்துருந்தாங்க. பட் இருந்தாலும் வரவே இல்லை, அதான் உண்மை. நிறைய எடுத்தாலும் கிடைக்கல. ஏன்னா அவங்க எல்லாம் ஆதி காலத்து புக்ல இருந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கொஸ்டினே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டஃபா தான் இருந்திருக்கும். இந்த கொஸ்டின் இப்பெல்லாம் இதெல்லாம் பாருங்க. நல்ல மாணவன் எதிர்மறை குறிப்பு பெயரெச்சம் அது வருமா, இல்ல உடன்பாட்டு குறிப்பு பெயரெச்சம் வருமா? ஸோ இது வந்து நல்ல அப்படிங்கிறது எதிர்மறை கிடையாது. ஸோ அப்ப இது வந்து அந்த மாணவன் பண்பை சொல்லக்கூடியது. ஸோ அப்ப இது வந்து குறிப்பு பெயரெச்சம் தான். ஆனா உடன்பாட்டு குறிப்பு பெயரெச்சம் அது கீழே வரும். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம கிளாஸ் எடுத்திருப்போம். பட் இருந்தாலும் வந்து நிறைய டஃப்னஸ் வந்து இந்த தடவை இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்கிறது தான் வருது. அதே மாதிரி அயற்கூற்று தொடர் அப்படிங்கிறதெல்லாம் நீங்க பாருங்க. இந்த மேற்கோள் பத்தியும் நாங்க வந்து கொடுத்துருந்தோம். ஏன்னா இந்த மேற்கோள் அரைப்புள்ளி காற்புள்ளி இதை வச்செல்லாம் கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைச்சேன், கெஸ் பண்ணோம். பட் ஆனா வந்து நாங்க நினைச்ச அந்த அரைப்புள்ளி தான் வந்து வரும்னு நினைக்கல. நாங்க மேற்கோள் வரும்னு நினைச்சோம். அரைப்புள்ளி கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய இது நாங்க கெஸ் பண்ணியிருந்தோம். பட் ஆனா கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. இந்த தடவை டிஎன்பிஎஸ்சி வேற லெவல், வேற மாதிரி சிலபஸ்ல இருக்கு. ஆனா எங்கெங்கயோ தோண்டி தோண்டி கேட்டு வச்சிருக்கிறாங்க. கண்டிக்கத்தக்கது தான். பட் இருந்த போதிலும் சொல்றதுக்கு இல்லை. ரைட். ஸோ அப்ப இந்த கொஸ்டினுக்கு பாருங்க, இதுவும் வந்து கான்செப்ட் வைஸ் கொஸ்டின் தான். இந்த 63 62 பார்த்தாச்சு. இது நான் உங்களுக்கு ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த கங்கௌகம் இது எந்த புக்ல இருந்து எடுத்திருக்காங்கன்னு பார்த்தா, நம்ம இந்த மரபு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் வரும் பாத்தீங்களா, கங்கௌகம். அதுல இருந்து எடுத்திருக்காங்கப்பா, மரபு ரகர வரிசை. அந்த புக்ல எடுத்து பாத்தீங்கன்னா இந்த கங்கௌகம் அப்படிங்கிற வார்த்தை இருக்கும். இங்க இருந்தாப்பா எடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு டீட்டெயில் அது. இந்த பறவை வி இது வந்து எங்கேயோ பார்த்துருக்கேன். பறவை, பூ, நீக்கம், அழிவு, இது எங்கேயோ பார்த்த மாதிரி ஞாபகம். பட் எனக்கு கிடைக்கல. இது மோனோபோலி கண்ட்ரோல். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேம் தமிழ் விர்ச்சுவல் அகாடமி தான். இதுவும் அதே இதுல இருந்தா எடுத்திருக்காங்கப்பா. நிறைய கொஸ்டின்ஸ் அதுல இருந்து வந்திருக்கு. அதே மாதிரி இது பாருங்களேன், 6th நியூ புக்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேரா கொடுத்துருப்பாங்க. கீழ்காணும் பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளி. இந்த இது பாருங்க, சுதேசி நாவாய் சங்கத்தை நிறுவியது யார், இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. ரைட். இதே புக்ல இருந்துதான் இன்னொரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. நான் முன்னாடி உங்களுக்கு காமிச்சிருப்பேன்ல, ஒரு ஓர் அப்படிங்கிறது முன்னாடி வந்திருக்கும். ஸோ இப்போ அதே பாருங்க, சுதேசி நாவாய் சங்கத்தை நிறுவியவர் யார், 72ல இருந்து 74 அப்படியே இருக்கா, அதே கொஸ்டின் தான்.
அந்த பேராவை அப்படியே வச்சு கொடுத்துருக்காங்க. ஆனா 3 கேள்விகள் கேட்டிருக்காங்க. ரைட். நான்மணி கடிகை இது வந்து ஆசிரியர் வந்து பாத்தீங்கன்னா விளம்பிங்கிறது அவர் ஊர் பேரு. அது இங்க கொடுத்துருப்பாங்க பாருங்க. 6th ஓல்டு புக்ல வந்து பாத்தீங்கன்னா தெளிவா கொடுத்துருப்பாங்க. விளம்பி நாகனார், விளம்பிங்கிறது ஊர் பேரு, நாகனார்ங்கிறது புலவருடைய இயற்பெயர். அதே மாதிரி இந்த இது பாருங்க, மண்ணோடி மண் சாரி மண்ணோடியைந்த மரத்தனையர் என வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார்? மரம் அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவுதான், ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் வரும். அப்ப மரம்னா எதை ஒப்பாக அவர் வைப்பாருன்னு கேட்டா எதுவுமே இல்லாதவர் அப்படிங்கறத பேஸ் பண்ணி தான், அதை வச்சுதான் எக்ஸாம் ஹால்ல நம்மளால அடிக்க முடிஞ்சிச்சு. ஆனா இது வந்து கண்ணோட்டம் அப்படிங்கிறதுல 10th புக்ல கொடுத்துருப்பாங்க. மண்ணோடு இயைந்த மரத்தனையர் கண்ணோடு இயைந்து கண்ணோடாதவர், இயைந்து கண்ணோடாதவர்னு கொடுத்துருப்பாங்க. அதுல அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டா, மண்ணோடு இயைந்த மரத்தனையர் அப்படின்னா மீனிங் வந்து இரக்கம் இல்லாதவர்னு அர்த்தம். சரி, 6th புக்ல அகைன் வந்திருக்கும். இந்த இங்க பாருங்க, சுட்டெழுத்துக்கள். இது நான் முன்னாடி நான் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன்னா அதே இதுதான். ரைட். இப்ப அந்த வினா எழுத்துக்கள் இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த இடவினா அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லியிருப்பேன் ஒரு கொஸ்டின்ல. இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த இடவினா கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏ, யா, ஆ, ஓ, ஏ இதான் கொடுத்துருக்காங்களா இங்க அப்படியே இந்த காரணத்துல அப்படியே இருக்கு. 5ம் வினா எழுத்துக்கள் ஆகும். இது என்பன சுட்டெழுத்துக்களாக வந்து பிறவற்றை காட்டுகிறது. அதான் ரைட்டு. அடுத்தது அதாவது சுட்டெழுத்துக்கள்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே வந்து சுட்டெழுத்துக்கள் இல்ல, வினா எழுத்துக்கள். ஓகேங்களா? இந்த எல்லாமே அப்படியே கொடுத்துட்டு இங்க சுட்டெழுத்துக்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல, அதுக்கு பதிலாக வினா எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? இது எல்லாமே வினா எழுத்துக்கள். ஸோ அப்ப அதனால இது தப்பு. ஏன்னா இது நீங்க அந்த கொஸ்டினோட ஒப்பிட்டு பார்க்கும் போதும் இதே தான் கொடுத்துருப்பாங்க. இது தவறுன்னு ஈஸியாவே கெஸ் பண்ணிடலாம். அப்ப சுட்டெழுத்துனா என்ன? ஒன்ன சுட்டி காட்டுறது. அப்ப வந்து என்ன வரும், இந்த இதெல்லாம் பாருங்க, சுட்டி காட்டுறது, அப்பக்கம் இப்பக்கம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுவும் 6th புக்லயே இருக்கக்கூடியதுதான். ஓகேங்களா? இப்ப சுட்டுவதற்காக இருக்கக்கூடியது ஆ, இ, உ. இதுல இந்த ஊ அப்படிங்கிறது வந்து இப்ப வழக்கத்திலே இல்ல. அதான் இங்க இருக்கும் பாருங்க. புறச்சுட்டு, அண்மை சுட்டு, செய்மை சுட்டு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஊ என்ற சுட்டு வந்து பாத்தீங்கன்னா அக்காலத்தில் பயன்படுத்துது. உதுன், உவன் அப்படின்லாம் யூஸ் பண்ணிருப்பாங்க. இப்ப வந்து அது யூஸ் பண்றது இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. ரைட். இப்ப அதுல புறச்சுட்டு அப்படின்னு சொல்றது என்னென்ன இருக்கு? அண்மை சுட்டு அப்படிங்கிறது இங்க பாருங்க, இவன், இவர், இது, இவை, இம்மரம் இதெல்லாம் அருகில். அதுவே சேய்மை அப்படின்னா அவள், அவர் அப்படின்னு கொஞ்சம் தொலைவில் இருக்கிறது. புறச்சுட்டு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, சுட்டு எழுத்துக்கள் சொல்லி வெளியே புறத்தே இருந்து சுட்டு பொருளை சொல்றதுதான் புறச்சுட்டு. அப்ப இதை பத்தி அந்த நீர்வீழ்ச்சி, இம்மலை, இச்சொற்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப இதுல இருந்துதான் கான்செப்ட்ல இருந்து வந்தது இந்த அப்பக்கம் இப்பக்கம் உப்பக்கம் இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்றது. அப்ப ஆ, இ, உ அப்படிங்கிறது வர்றது 78வது கொஸ்டினுக்கு. 77 அப்படின்னு சொல்லும் போது இது வந்து புக்ல இருக்கு. அப்ப சுட்டெழுத்துக்கள்லாம் சுட்டி காட்டுறதுக்காக இருக்கக்கூடியது. ஆனா கீழே கொடுத்துருக்க இந்த காரணம் வினா எழுத்துக்கள். ரைட்டா? சோ அப்ப தப்பா இதுல பொருள்மா ரெண்டுமே சரியா இல்லை. அடுத்தது பாருங்க, பொருந்தா இணைன்னு கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம ஏற்கனவே இன்னொரு புக்ல நம்ம பார்த்திருப்போம், இன்னொரு கொஸ்டின்ல முன்னாடி நம்ம பார்த்திருப்போம். ஐ அப்படிங்கிறதுக்கு அதாவது நெடிலுக்கு குறிலும் குறிலுக்கு நெடிலும் வரும். ஆனா ஐ அப்படிங்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈ தான் வந்து உங்களுக்கு இருக்கு. ஆனா அதே மாதிரி அவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க ஊ அப்படின்னு சொல்லிட்டு. இங்க இருக்கா? இந்த இதுல இந்த சின்ன பசங்க இருக்கிற மாதிரி இந்த இதுல இருக்கும். ஆனா ஐ அ அப்படின்னு கொடுத்துருக்காங்க, தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்ப இதுதான் வரும். ரைட். மற்றதெல்லாம் அதே 6th புக்ல பிக்சரோடய கொடுத்துருப்பாங்க நீங்க பார்த்தா. ரைட். அடுத்தது இந்த இங்க பாருங்க, நன்னூல் குறிப்பிடப்படும். இது எங்க இருக்குன்னு தெரியவே இல்லை, நானும் தேடி பார்த்தேன். பட் 82ன்ட்டு ஒரு சில இடத்துல கூகுள் பண்ணும்போது எனக்கு கிடைச்சிச்சு. பட் ரைட்டா கிடைக்கல, கரெக்டா கிடைக்கவே இல்லை. அதே மாதிரி பாருங்க, ஒருவர் அல்லது நூல் கூறும் கூற்றை விளக்கும் இடத்து பயன்படுத்திய வேண்டிய நிறுத்தற் குறி இது என்ன அப்படின்னு கேட்டா முக்கார் புள்ளின்னு கொடுத்துருக்காங்க. ஆனா நம்ம டெஸ்ட் பேட்ச்ல வந்து இங்க கொடுத்துருப்போம் பாருங்க, அரைப்புள்ளி அப்படிங்கிறது ஒரு இடத்துல வந்திருக்கும். யாரோ ஒருத்தர் வந்து ஒரு தொடர் சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு தொடர் வந்து ஒருத்தர் சொல்றாருன்னா அந்த தொடர் அப்படியே சொல்றது. இந்த பாருங்க, அயற்கூற்றில் மேற்கோள் குறிகள் வராது. இப்ப இந்த அப்ப மேற்கோள் குறிகள் எங்க வரும் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு இங்க வந்து எக்ஸாம்பிளா நாங்க கொடுத்துருப்போம். ஐத குறுக்கம்,
இது கிட்டத்தட்ட 200 கேள்வி நாங்க எடுத்தோம்ப்பா. நம்ம ஐயா எடுத்து கொடுத்தாரு. அதபடி நம்ம டைப் பண்ணோம். ஸோ டைப் பண்ணதுல வச்சு நான் வந்து அப்படி யோசிச்சு சொல்லிட்டு இருக்கேன். நீங்க பாருங்க, படிக்கின்ற கயல்விழி இதுல வந்து பாத்தீங்கன்னா கிறு கின்று ஆனின்று நிகழ்கால பெயரச்சம், பெயரச்சத்துல இருந்து ஒரு கொஸ்டின் வந்துருச்சா, நிகழ்கால எதிர்கால இறந்த கால அப்படிங்கிறதுல இருந்து நாங்க வந்து எடுத்தோம். ஸோ இதெல்லாம் நாங்க எடுத்த கொஸ்டின். இதுல இருந்து நாங்க எடுத்ததுல இருந்து ஒரு சிலது பேசிக் கான்செப்ட்ல இருந்து வந்திருந்துச்சு. படித்த கயல்விழி இது என்ன, இது இறந்த காலம். ஸோ படித்தங்கிறது. ஸோ இந்த மாதிரியும் நாங்க வந்து கொஸ்டின் எடுத்தோம், நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுத்தோம் இது. பட் ஆனால் வந்து இந்த தடவை எங்களுக்கு கரெக்டா இது கிடைக்கல. ஓப்பனாகவே ஒத்துக்கிறேன்ல, தடவை கரெக்டா எங்களுக்கு கிடைக்கல. இந்த கொஸ்டின் பேஸ் பண்ணி சொல்றேன். மற்றது ஜிஎஸ்லாம் நிறைய கேள்வி வந்துருந்துச்சு. ஸோ ஹாப்பி அபவுட் ஜிஎஸ்டி, சாரி ஹாப்பி அபவுட் ஜிஎஸ். பட் ஆனால் வந்து தமிழ்ல கொஞ்சம் நெகட்டிவா போயிடுச்சு எங்களுக்குன்னு இல்லை, எல்லாத்துக்குமே. நான் இது கிடைச்சா உங்களுக்கு சொல்றேன். நான் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருந்தோம். எதிர்மறை பெயர்ச்சுன்னா என்ன, இந்த மாதிரிலாம் எடுத்திருந்தோம். இந்த கேள்வி பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்க, இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம். அதே மாதிரி பாருங்க, இந்த தன்வினை பிறவினை அதுவும் நாங்க வந்து நிறைய எடுத்தோம். பிறவினையில இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. சரி, இப்ப இந்த கொஸ்டினும் வந்து பாத்தீங்கன்னா எங்கேயோ நான் பார்த்திருக்கேன், அதான் எனக்கு சரியா கிடைக்கல. 82 உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. ஒயிட் ஹால் சுத்தமா இல்லவே இல்லை. இந்த டார்க் ஃபைபர் இது எல்லாமே வந்து தமிழ் அந்த விர்ச்சுவல் அகாடமி தான். இதுவும் வேற அவுட் ஆஃப் பாக்ஸ் தான். இந்த கொஸ்டின் பாருங்க, காட்டில் சிங்கம் டேஸ் யானை டேஸ். இது வந்து நம்ம புக்லயே கொடுத்துருப்பாங்க, ஒளி மரபு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். முழங்கும் பிளிரும், இது யானை பிளிரும் அப்படிங்கிறத வச்சு உங்களால அடிக்க முடியும். புலி வந்து தான் உருமும். ஓகேங்களா, அப்ப சிங்கம் கிடையாது. அப்படியும் நீங்க வந்து ஈஸியா அடிச்சிடலாம். அண்ணு நிறைய பேருக்கு தெரியும் வேற. அடுத்தது இங்க பாருங்க, பூட்கை. பூட்கைனா வந்து குறிக்கோள். ஸோ இது வந்து எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா 9th புக்ல கொடுத்துருப்பாங்க. 10th புக்லயும் வந்து பாத்தீங்கன்னா சில இடத்துல இது வரும். இந்த 10th புக்ல வந்து பாத்தீங்கன்னா அகராதியில் காண்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை பூட்கை அப்படிங்கிறது மட்டும் வச்சிருப்பாங்க. ஸோ அதை எடுத்து நீங்க வந்து தேடி இருந்தீங்கன்னா, நெட்ல இருந்து தேடணும்னா நமக்கு கிடைச்சிருக்கும். 9th புக்ல குறிக்கோள் இல்லாத சமுதாயம் வீழ்ச்சி அடையும் என்னும் உண்மையை பண்டைய காலத்தில் தமிழரும் நன்கு உணர்ந்திருந்தனர். அப்ப குறிக்கோள் இல்லாதவன் வெறும் சதைப்பிண்டம் என்பதனை பூட்கை இல்லோன் யாக்கை. யாக்கைனா உடம்புன்னு அர்த்தம். யாக்கை திரி காதல் சுடர் அப்படின்லாம் பாட்டெல்லாம் வந்திருக்கு. யாக்கைனா உடல். ஓகேங்களா, ஸோ அப்ப இங்க உடலை சொல்லல. ஸோ அப்ப இது இன்ட்டு மரப்பட்டுருக்கோங்க, குறிக்கோளை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ப ஈஸியா பூட்கை இல்லோன்னா குறிக்கோள் இல்லாதவன் அர்த்தம். ஸோ ஈஸியா குறிக்கோள் அப்படிங்கறத அடிச்சிடலாம். ஸ்கூல் புக்கு தான். அடுத்தது இது பாருங்க, உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர். 10th புக்ல தெளிவா கொடுத்திருப்பாங்க. உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர்னு சொல்லிட்டு தேவநேய பாவானார். இதுல இருந்த இன்னொரு கொஸ்டின்ஸும் வந்திருக்கும். 2 கொஸ்டின் வந்தது இருக்கும்போது. அதே மாதிரி இங்க பாருங்க, தமிழ் சொல். இதுவும் திருக்குறள்ல இருந்து வந்ததுதான். காதி அப்படின்னா காதி கிராஃப்ட் நம்ம பார்த்திருப்போம். காதி பவன். சாம்பாருங்கிறது வந்து நம்ம தமிழ் வார்த்தையே கிடையாது. சரபோஜி சாம்பார் அப்படின்னு சொல்றாங்கல்ல, சரபோஜி மன்னர் அவர் தான் வந்து கொண்டு வந்ததாக ஒரு செய்தி. நீங்க தஞ்சாவூர்ல வந்து பாத்தீங்கன்னா அவருக்காகவே அங்கிருந்து மராத்தியத்துல இருந்து கொண்டு வந்ததுதான் சாம்பார். சாவடி அப்படிங்கிறதும் அதே மாதிரிதான். உடுக்கைங்கிறது திருக்குறள்ல பல இடத்துல பார்த்திருப்போம். உடுக்கை இழந்தவன் கை போல அப்படின்னு நம்ம திருக்குறள்லயே படிச்சிருப்போம். ஸோ அப்ப தமிழ் சொல் ஈஸியாவே நீங்க பார்த்துடலாம். இது போர்த்துகீஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆன்சர் கொடுத்துருக்கோம் பாருங்க. இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஷன் கொஸ்டின். ரைட், அடுத்தது ஏன்னா வந்து ஈறுகட்ட எதிர்மறை இருக்கு. ஈறுகெடாத பெயர் சொல்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு சின்ன குழப்பம் உண்டு. ஆனா ஏன்னா வந்து இது ஏன்னா எதிர்மறை தான் கொடுத்துருக்காங்க, எதிர்மறைங்கிற வார்த்தை மிஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன். அடுத்தது நீரவர் தெரியல, எழுத்து பிழையற்ற, இதுவும் பேசிக் கான்செப்ட் தான். அடுத்து இங்க பாருங்க, அக்ரிணை தொடரை கண்டுபிடின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மலர்கள் மலர்ந்தன. இப்ப மக்கள், மாணவர், ஆசிரியர் இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு சொல்லுவாங்க, உயர்திணை. உயர்திணை அக்ரிணை 2 பேர் இருக்கு. 6 அறிவுடைய மனிதர்களை உயர்திணைன்னு சொல்லுவாங்க. பறவைகள், விலங்கு இதெல்லாம் வந்து மலர்கள், தாவரங்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிணை. ஸோ அப்ப இங்க இருக்கிறது இது ஒன்னே ஒன்று மட்டும் தான். 7th புக்ல கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு கான்செப்ட் அடிச்சிருக்கலாம். அடுத்தது ஒருமை பன்மை விட்டுருங்க.
இது வந்து நீங்க ஈஸியாவே அடிக்கக்கூடியதுதான். அந்த பேரா பார்த்தா நீங்க அடிச்சிடலாம். அடுத்தது இந்த ப்ரொபோசலா இருக்கட்டும், இந்த இரிகேஷன் டெக்னாலஜி ரெண்டுமே நம்ம இதுல இருந்து வந்திருக்கு. ஓகேங்களா? தமிழ் விர்ச்சுவல் அகாடமி தான். இதுல இந்த இரிகேஷன் டெக்னாலஜி வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க 9th புக்ல பாசன தொழில்நுட்பம் இரிகேஷன் டெக்னாலஜின்னு கொடுத்துருப்பாங்க. இங்க வந்து பாசன தொழில்நுட்பம்ங்கிறது இருக்கு, நீர் அப்படிங்கிறது சேர்த்துருக்காங்க. தண்ணி வச்சுதானே அது பண்றாங்க. சப்போஸ் நீர் பாசன தொழில்நுட்பங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். புவியியல் படிச்சிருந்தா ஈஸியா எடுத்துடலாம். ஆனா புவியியல்லையே ஊறி போனவங்களாலேயும் அட்வான்ஸ் அப்படிங்கிறது தெரியவே இல்லை. நான் என்னையதா சொல்றேன். சரி, இந்த 100 கொஸ்டின் பார்த்தாச்சு. இதே மாதிரிதான்ப்பா உங்களுக்கு ஜிஎஸ்லயும் சில கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அப்பட்டமாவே வந்து பாத்தீங்கன்னா வேற சில இருந்து எடுத்திருப்போம். இப்ப உதாரணத்துக்கு இந்த பாம்பே பிளான் நம்ம நம்ம எடுத்த கொஸ்டின் பேப்பர்ல இருந்து வந்தது. இந்த பாம்பே பிளான்ங்கிறதெல்லாம் இந்த அரேஞ்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்கல்ல பினான்ஸ் மினிஸ்டர், இது ஹிந்து நியூஸ் பேப்பர்ல மார்ச் 15ஆம் தேதி வந்த ஒரு நியூஸ் பேப்பர் வச்சு கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, நம்ம வந்து ராபிட் ரிவிஷன்ல இந்த ஒரு வார்த்தையை வச்சிருப்போம். ட்ரீமேன்சர் அப்போதைய சென்னை மாகாணத்தில் பஞ்சமி நிலங்களை வழங்குவதற்கு காரணமாக இருந்த பிரிட்டிஷ் அலுவலர் யார் அப்படிங்கிறது ட்ரீமேன்சர். இப்போ அதை பேஸ் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க அரசு புறம்போக்கு நிலங்களை தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செங்கல்பட்டுல வந்து இது பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நான் படிச்சிருப்போம். நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அந்த வீடியோல. அப்ப மனித நியமிக்க இப்ப இங்க இது வந்து பாத்தீங்கன்னா பஞ்சமி நிலம் பத்தி தான் வருது. ஆனா பஞ்சமர் பள்ளி பத்தி வர நம்ம சொல்லவே இல்லை. பட் அதை பத்தி இங்க கொடுத்துருக்காங்க. பட் வாட் எவர் ட்ரீமேன்சர் பத்தி நம்ம பார்த்துருக்கோம் நம்மளுடைய பேட்ச்ல. அடுத்தது இங்க இஸ்ரோ பத்தி, இதுவும் நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம கொடுத்தோம். இஸ்ரோ பத்தி நைட்ஹுட் பட்டம் இதெல்லாம் தெரிஞ்சதுதான். ஜாலியன் வாலாபாக் நைட்ஹுட் பட்டம் இதெல்லாம். ஆனா மண்டல் கமிஷன்ல இந்த மாதிரி இருக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. லக்ஷ்மிகாந்த் புக்ல வச்சு நம்ம வந்து மண்டல் கமிஷன் ஃபுல்லா பார்த்துருவோம். ஆனா இப்படி கொடுத்துருக்காங்க. இது ஒரு டைம் கன்சூமிங் ஒரு கொஸ்டின் தான். இந்த பாம்பே பிளான் இதெல்லாம் ஈஸியாவே நம்ம அடிச்சிடலாம். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இது நான் ப்ரூஃப் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். வீடியோல பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கான்ஸ்டிடியூஷன்ல இந்த கொஸ்டின் வந்து ஒரு இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இஸ் எ ஃபெடரல் இன் நேச்சர்னு கொடுத்துருக்காங்க. நேச்சர் நம்ம தான் குவாசி ஃபெடரல்ல, அப்புறம் எப்படி இது வரும்? வாய்ப்பு இல்லை. இந்தியா இஸ் யூனியன் ஆஃப் ஸ்டேட், அப்புறம் எப்படி ஃபெடரல்னு சொல்றாங்க? அமெரிக்கா தான் ஃபெடரல். டியூயல் சிட்டிசன்ஷிப் இந்தியாவில் இல்லவே இல்லை. தமிழ்நாடு சிட்டிசன்ஷிப்பும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா சிட்டிசன்ஷிப்னு எங்கேயாவது இருக்கா? இல்லை. ஆனா அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் டியூயல் சிட்டிசன்ஷிப் இருக்கும். மாகாணத்துக்கு நியூயார்க்குன்னு ஒரு சிட்டி, ஒஹாயோ இல்லைன்னா கலிபோர்னியா அந்த சிட்டிசன்ஷிப்பும் வச்சிருப்பாங்க. டெக்சாஸ் சிட்டிசன்ஷிப் வச்சிருப்பாங்க. அதே நேரத்தில் யூஎஸ் சிட்டிசன்ஷிப்பும் வச்சிருப்பாங்க. இப்போ 2 சிட்டிசன்ஷிப் வச்சிருப்பாங்க. ஆனா நம்ம இந்தியாவுக்கு ஒரே குடியுரிமை தான். இதுவும் வந்து ஸ்கூல் புக்ல இன்டைரக்ட்லி வர்றது தான்ப்பா. இது அடிச்சிருப்பீங்க. இது வந்து நான் உங்களுக்கு வீடியோல நான் காமிச்சிருப்பேன் இதுக்கு முன்னாடி. இதுல அப்படியே நம்ம லக்ஷ்மிகாந்த் புக்ல இருந்து எடுத்தது. பார்ட்டி ஏ, பார்ட்டி பி, பார்ட்டி சி, டி, இந்த ஸ்டேட் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்ததுதான். இது கொக்கொக்க கூமும் பருவத்து, இது வந்து ஏற்கனவே டிஎன்பிஎஸ்ல இதே திருக்குறள் கேட்டிருக்காங்க. ஆனா இந்த மாதிரி மெத்தட்ல கேட்கல. ராமலிங்க அடிகள் அதை பத்தி இந்த இசை இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி எடுத்தாங்க என்ன ஏதுன்னு புரியவே இல்லை இந்த ஸ்டேட்மெண்ட். பட் அது ராங் நினைக்கிறேன் அந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும். சரி, அடுத்தது இந்த அகழ்வாராய்ச்சி வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணதுதான். நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இது பாருங்க 12th ஜியாகிரபி புக்ல இருந்து எடுத்திருப்பாங்க. இந்த இது இடம்பெயர்வு வேளாண்மை, வரதராஜு. இது பிபி வாடியா பத்தி நம்ம வந்து இங்க கொடுத்துருப்போம்ப்பா. நம்மளுடைய அது பிபி வாடியா கிடையாது, பிபி வாடியா. ஓகே, அதை வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டா தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் அதான் தப்பா வந்து போயிருச்சு. அதை நாங்க கொடுத்துருக்கோம். பிபி வராது, பங்களாதேஷ் பாகிஸ்தான் அப்படிங்கிறது தான் வரும். நான் அந்த வாடி அதை எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. இது வீடியோல நம்ம வந்து சொன்னதுதான். ஆனா அந்த இதுலயே தெரிஞ்சிடலாம். மதுரை ஹார்வி மில் அப்படிங்கிறது வருமா அப்படின்னு சொல்லி பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது வீடியோலயே நாங்க பிபி வாடியா பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இவர் என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு.
நம்ம அட்மினிஸ்ட்ரேஷன் பத்தி பார்க்கும்போது வந்திருக்கும் இந்த இதுதான். ரைட். ஸோ அடுத்து இங்க பாருங்க, இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு பொருளாதார ஆய்வறிக்கை அதுல இருந்து நமக்கு அப்படியே ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தமிழ்நாட்டுல அதிகமா வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டா பேடி உற்பத்தி தான் இருக்கலே டாப். ஸோ அப்ப இங்க வந்து என்ன கேட்டிருக்காங்க, இந்த கொஸ்டின் பாருங்க, 147வது கொஸ்டின். நாங்க எங்க இதுல கேட்ட கொஸ்டின், பேடி டாமினேட்ஸ் தமிழ்நாடு கிராப்பிங் பேட்டர்ன். ஸோ அப்போ பேடி தான் டாப் அப்படின்னு சொன்னா மற்றதெல்லாம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஈஸியாவே ஆப்ஷன் பி அடிக்க வாய்ப்பு இருக்கு. இதுக்கு ஆப்ஷன் பி நீங்க ஈஸியாவே அடிச்சிடலாம். அதான் ஆன்சர் ஆல்மோஸ்ட். இது எங்களோட பேட்ச்ல இருந்து நம்ம கொடுத்தது ஜமீன்தாரி. இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன டவுட் இருக்கு. இதுல 42வது அமெண்ட்மெண்ட்னா நான் பல தடவை நான் கிளாஸ்ல சொல்லியிருக்கேன். இந்திரா காந்தி அம்மையார்னு சொல்லிட்டு அவங்க தான் வந்து அலகாபாத் உயர்நீதிமன்றம் வந்து பிரதமர்ல இருந்து வெளியேறுங்கன்னு சொல்லியும் வந்து எமர்ஜென்சி போட்டாங்க. ஸோ அப்போ அதுக்கப்புறம் தான் இந்த 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்திருக்கும். மினி கான்ஸ்டிடியூஷன் இது எல்லாமே நம்ம வந்து கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பல்லவர் இது பத்தி நம்ம வந்து சேம் பார்த்துருக்கோம். அதுவும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பல்லவர்கள் பத்தி நம்ம கொடுக்கும்போது மாமல்லன் இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இந்த குகை இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த குகையா இருக்கட்டும், இந்த சுதை இதுவும் வந்து நம்ம இன்டைரக்டா நம்ம பார்த்ததுதான். அதே மாதிரி கற்றளிகள்னா என்ன அப்படிங்கிறது நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இது வந்து லக்ஷ்மிகாந்த் புக்ல இருந்து அப்படியே வந்திருக்கும். எக்கனாமிக் சர்வே கொடுத்தது தான், நிறைய வந்து பாத்தீங்கன்னா சிலது மிஸ் ஆயிருந்துச்சு. இது ரொம்ப பெரிய டீட்டெயிலா கொடுத்துருக்காங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு இந்த கொஸ்டின். இந்த திருக்குறள் பாருங்க, இந்த திருக்குறளும் இதுதான். அமரகோசவா அப்படின்னு சொல்லும் போது ஈஸியாவே உங்களால கெஸ் பண்ண முடியும். கவிராஜ மார்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுல இருந்து உங்களால அடிக்க முடியுமானா அடிக்கவே முடியாது. ஏன்னா எல்லாமே எல்லாமே 2ன்னு கொடுத்து வச்சிருக்காங்க. இந்த கொஸ்டின் வந்து இங்க பாருங்க, உங்களுக்கு நான் இது எடுத்து வச்சிருப்பேன். இந்த மேக்ஸ் கொஸ்டின் சிபிஎஸ்இ புக்கு மேக்ஸ் புக்கு 10th மேக்ஸ் புக்ல இருந்து எடுத்திருக்காங்க. அப்ப இந்த கொஸ்டின் இந்த மாடல்ல எடுத்திருக்காங்க, சிபிஎஸ்இல இருந்து எடுத்திருக்காங்க. இன்னும் சிலது நாங்க தேடிட்டு இருக்கோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வள்ளுவரும் குறளும் தெரிஞ்சதுதான். இது நம்ம புக்ல தமிழ் புக்லயே இருக்குல்ல, நம்ம தமிழ் ஸ்கூல் புக்லயே கொடுத்துருப்பாங்க. தென் திராவிடம், கிழக்கு, நடு திராவிடம், வடக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா உங்களுக்கு ஈஸியாவே வந்துடும். சைமன் கமிஷன் இது குலாம்கீர் ஜோதிபாய் பூலே அது தெரிஞ்சிருந்தா நீங்க உங்களால ஈஸியாவே அடிச்சிடலாம். ஆப்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வேலு நாச்சியார். இந்த கொஸ்டின் பாருங்க, இந்த கொஸ்டின் ஆக்சுவலா தப்பு. 195வது கொஸ்டின் தப்பு. எப்படின்னு சொன்னா இப்ப ராம்நாத் கோவிந்த்னு சொல்லும் போது இதுக்கான ஆன்சர் வந்து அவர் 2018ல இருந்து இருந்திருப்பாரு. ஸோ 2018ல ஆசியான் தலைவர்கள் வந்திருப்பாங்க. அப்புறம் பிரேசில்ல இருந்து ஜெயிர் போல்சோனாரோ அவர் தான் வந்திருப்பாரு. ஓகேங்களா. அதே மாதிரி 2019ல தான் வந்து கிறிசில் ராமபோசா அவர் வந்திருப்பாரு 2000 இதுல. ஸோ அப்ப இங்க பாத்தீங்கன்னா திரௌபதி முர்மு மேடம் வந்து 2023. ஸோ அப்ப வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டரா இருந்தவர் இந்தோனேஷியால இருந்து அவர் வந்து வந்தாரா அப்படிங்கிறது ஒரு டவுட் தான். 2023ல வந்து ஈஜிப்ட்ல இருந்து அப்துல் ஃபத்தே எல் அவர் வந்திருப்பாரு. பிரான்ஸ்ல இருந்து 2024ல இமானுவேல் மேக்ரோன் வந்திருப்பாரு. ஸோ அப்ப இந்த திரௌபதி முர்மு மேடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 வருமா அப்படிங்கிறது டவுட்டா தான் இருக்கு. ஸோ அந்த ஒரு ஆப்ஷனே இல்லை. ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த 2ன்னு போட்டு கொடுத்துருக்காங்கல்ல,
பிரபோவோ சுபைன்டோ இவர் வந்து வருவாரா அப்படின்னு சொல்லி தெரியவே இல்லை. இவர் ஆப்ஷன்லேயே வரக்கூடாது, தப்பா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா இருக்கும்போது விளாடிமிர் புட்டின் வந்திருப்பார் 2007. பிரணாப் முகர்ஜி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா பாரக் ஒபாமா வந்திருப்பாரு அமெரிக்காவில இருந்து 2015. ராம்நாத் கோவிந்த் 2019 கிறிசில். ஆனா திரௌபதி முர்மு இருக்கும்போது ஆப்ஷன் 2 வரவே வராது. ஆனா கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின் தப்பு. இது பல தடவை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேனா இல்லையா? டிபிஎஸ்பி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அயர்லாந்துல இருந்து வாங்கியிருப்போம். ஆனா அயர்லாந்து ஸ்பெயின்ல இருந்து வாங்கியிருப்பாங்க. ஸோ அப்போ அந்த 2வது ஸ்டேட்மெண்ட் தவறானது. சோல் அப்படின்னு வருமானா வரவே வராது. தட்ஸ் ஆல். இதோட முடியுது. இவ்வளவும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் புக்ல இருந்தும் சரி, ஜிஎஸ் எல்லாமே ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி நிறைய கொஞ்சம் அப்படி இப்படின்னு வந்த கொஸ்டின்ஸ் தான் இதெல்லாமே. ரைட், ஸ்கூல் புக் ப்ரூஃபோட நீங்க பார்த்துருப்பீங்க தமிழ்ல. ஜிஎஸ்க்கும் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு ப்ரூஃபோட உங்களுக்கு ஃபுல்லா, அதாவது எக்ஸாக்டா ஸ்கூல் புக்ல இருந்து இங்க இருந்தெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். வெயிட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.